நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நாங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவனா இருக்கிறேன். நான் ராஜாவினுடைய பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். என்னை ராஜாவா உண்டாக்கி இருக்கிறார். என்ன நம்மளை ராஜாக்களை ஆசாரியர்களா உண்டாக்கி இருக்கிறார். வெளிப்படுத்தல 1:5-6 சொல்லுது, நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாங்க ராஜாக்களா இருக்கிறோம், ஆளுகை செய்கிறவர்களா இருக்கணும். அப்ப இதை நம்ம பார்க்கணும், வேதத்தை திறந்து நம்ம பார்க்கணும். என்ன வேதம் எப்படி சொல்லுது, இயேசு என்னன்னு சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற என்னை எப்படி சொல்லுதுன்னு பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நான் யாருன்னு பார்க்கணும்னு நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். அப்ப இங்க சொல்லுது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருமே, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஆட்களை பண மாளிகை செய்யலாம், ஐஸ்வர்ய மயக்க மாளிகை செய்யலாம், மது ஆளுகை செய்யலாம், இன்னும் பலவிதமான போதை வஸ்துக்கள் அவங்களை ஆண்டு கொள்ளலாம். என்ன மோக இச்சைகள் அவங்களை ஆண்டு கொள்ளலாம். ஆனா என்னையும் உங்களையும் அது ஆளக்கூடாது. நம்மளை ஆண்டவர் தான் ஆளணும், நம்மளை இயேசு ராஜா தான் ஆளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய உதவியோடு, அவருடைய பலத்தோடு நாங்க என்ன செய்யணும்? இவைகளை நாங்க ஆண்டு கொள்ளும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவைகள் நம்மளை ஆள்றதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவைகள் நம்மளை ஆள்றதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம இடம் கொடுக்க கூடாது. பிசாசு எதிர்த்து நிற்கணும், பிசாசினுடைய காரியங்களை எதிர்த்து நிற்கணும். ஏன்னா பிசாசு எதிர்த்து நிற்கணும், பிசாசினுடைய காரியங்களையும் எதிர்த்து நிற்கணும். பிசாசு தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவன் அல்ல. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது. ஏன்னா இருளின் ராஜ்யம். ஆண்டவர் அங்கிருந்துதான் நம்மளை பிரித்தெடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?